வெளியில் வீராப்பாக பேசிவிட்டு தனிப்பட்ட முறையில் சீமானிடம் ஜெகதீச பாண்டியன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட சம்பவம் தற்போது பொதுவெளிக்கு வந்து உள்ளது. நீங்க சேலத்துல அழுதாருங்க, அழுவலன்னு சொல்லுங்க. மன்னிச்சிருங்கன்னு அழுதாரா இல்லையா? ஜெயிச பண்ணி நாங்க அழுதத ஜெயிச பண்ணிடலாம் மறுக்க முடியாது. நீ எந்த தவறும் செய்யலன்னா ஏன் மன்னிப்பு கேட்ட அழுது? நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியின் வேட்பாளராகவும் போட்டியிட்டு பிறகு திடீரென 2025 ஜனவரி மாதம் 5 பக்க அறிக்கையை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறியவர் ஜெகதீசன் பாண்டியன். பிறகு வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பயணித்து வருகிறார். நாம் தமிழரில் இருந்து விலகி பல மாதங்கள் ஆன போதும் இன்றும் சீமானை விமர்சித்து பல ஊடகங்களில் பேட்டி கொடுத்து வருகிறார். அதிலும் குறிப்பாக சமீபத்தில் சவுக்கு சங்கரிடம் இணைந்து வெளியிட்ட பேட்டி ஒன்றில் சீமான் குறித்து பல தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் முன்வைத்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சல்மான் ஜெகதீச பாண்டியனின் உண்மை முகத்தை ஊருக்கே படம் போட்டு காட்டியுள்ளார். கட்சியில் ஆரம்பத்திலிருந்தே தான் பயணிப்பதாக சொல்லிக்கொள்ளும் ஜெகதீச பாண்டியன் 2020 காலகட்டத்தில்தான் கட்சி கட்டமைப்பு குழு என்ற ஒன்றில் பணியாற்ற தொடங்கியுள்ளார் எனவும், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இவரால் பல கட்சி பொறுப்பாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் எனவும், தன்னுடைய புகைப்படத்தை அனைத்து பேனர்களிலும் போட வேண்டும் என்பதற்காக கட்சி நிர்வாகிகளிடமே சண்டையிடக்கூடிய அளவிற்கு சுய விளம்பர மோகமுடையவர் எனவும் கூறியுள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சியில் வேட்பாளராக நின்றபோது திமுக தரப்பிலிருந்து பெரும் தொகையை வாங்கிக் கொண்டு ஊடகங்களில் தன்னை பற்றிய செய்தி வெளியிடுவதற்கு பணமும் கொடுத்துள்ளார் ஜெகதீச பாண்டியன். இது போதாது என சீமானின் காரில் சில பாகங்களை பொருத்துவதற்காக சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கூடுதலாக 26,000 ரூபாய் கட்டணம் வசூலித்ததாக கணக்கு காட்டி அதில் கூட தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார். ஜெகதீச பாண்டியனின் இத்தகைய போக்கை அறிந்த சீமான் இவரை சுத்தமாக ஓரம் கட்டியுள்ளார். இதை உணர்ந்து கொண்டவர் சீமானிடம் அழுது கெஞ்சி புலம்பி மன்னிப்பும் கேட்டுள்ளார். இதை நேரடியாக பார்த்தவர்தான் சல்மான். தற்போதும் அவர் கூறுகையில், இந்த குற்றச்சாட்டை ஒருவேளை ஜெகதீச பாண்டியன் மறுத்தால்தான் ஆதாரத்துடன் நிரூபிக்க தயார் என்றும் சவால் விட்டுள்ளார். ஊடகங்களில் வீர ஆவேசமாக சீமான் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கும் தெரிச பாண்டியனின் பின்னால் இப்படி ஒரு மோசமான வரலாறு இருப்பது பலருக்கும் வியப்பாக உள்ளது. மேலும் நாம் தமிழர் கட்சியில் இவர் பயணித்த போது எந்த ஒரு அரசியல் மேடைகளிலும் இவர் பங்கேற்று பேசியதாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க வகையில் போராட்டங்களை ஒருங்கிணைத்து செயலாற்றுவதாகவோ எந்த ஒரு புகைப்படமோ காணொலியோ இல்லை என்பதும் இவரது வெற்றி விளம்பர அரசியலை மக்களுக்கு எடுத்து காட்டுகிறது.